தினமணி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் திமுக கூட்டணி வேண்டாம் என மத்திய தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதான் இந்த விவாதத்தின் நம்ம கருப்பொருளா எடுத்திருக்கிறோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இன்று இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன், காங்கிரஸ் கட்சியின் திரு முருகையன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் முதலாவதாக முருகையன் சார் இருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். ஏன் சார் திமுக கூட்டணி வேண்டாம், நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், நாங்கள் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் ஒரு பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க? இல்லை, ஒரு வாய்ப்பு இதுவரையில் கிடைக்கவில்லை. அதிமுக திமுக என்று மாறி மாறி கூட்டு வைத்த கட்சி காங்கிரஸ். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் காங்கிரஸோட தான் கூட்டணி அப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பிஜேபி கூட எப்போ அதிமுக கூட்டணி சேர ஆரம்பித்ததோ அதிலிருந்து அதிமுகவோட போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் திமுகவோடு ஒன்றி ரொம்ப ஒற்றுமையாக பல தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். அப்படி வெற்றி பெற்று வந்திருக்கும் பொழுது இப்பொழுது அதில் அவங்க நமக்கு போதுமான அளவுக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையோ தலைவர்களையோ திருப்தி பண்ணுற அளவுக்கு அப்படின்னா நான் வேறு ஏதோ பெருசாக வேற சொல்லலை. ஓரளவுக்கு ஒரு மரியாதை, லோக்கலில் ஒரு மரியாதை, உள்ளாட்சி தேர்தலில் சில பிரிவுகள் சில அமைப்புகள் கொடுத்து அவங்களுக்கும் இந்த கூட்டணியில் ஒரு பங்கு இருக்கிறது, இந்த வெற்றியில் ஒரு பங்கு இருக்கிறதாக மக்கள் நினைக்கிறார்கள். அதை திமுக நினைக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆதரவு நிலை பெற்று இருந்ததுன்னா யாருமே எதுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏதோ தாங்கள் மட்டுமே நின்று வெற்றி பெற்றது போல் நினைத்து சாதாரண கிராமங்களில் இருக்கட்டும், உள்ளாட்சியில் இருக்கட்டும், மாவட்டத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் தொண்டர்களை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவது, ஊதாசீனப்படுத்துவது போல இருந்ததுனால் கீழ்மட்டத்தில் கூட அந்த எதிர்ப்பு நிலை இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் கூட இங்கே ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெற்றி பெற்று வந்தார்கள். அது திமுகவுடைய துணையோடு தான் வந்தான். எங்கள் துணையோடு அவர்கள் 100க்கு மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அவங்க துணையோடு நாங்கள் ஒரு 18 எம்எல்ஏ, ஒரு 10 எம்பிக்கு ஜெயிக்கிறோம். அதான தவிர அவர்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம் என்றோ, எங்களால் தான் அவர் ஜெயித்தோம் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் 234 தொகுதிக்கு சுமூகமா போச்சு இல்ல, இப்ப ஏன் போர்க்கொடி தூக்குறீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன் சார். இப்ப நீங்க ஒரு வாய்ப்பு, இப்ப விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, காமராஜர் படத்தையும் போட்டுக்கிறாரு. காமராஜர் படத்தையும் போட்டு எங்க தலைவர் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது இங்கே வெளியில் நாங்கள் பிஜேபி எனக்கு கொள்கை எதிரிங்கிறாரு. இது எங்களுக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபின்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு பிஜேபி தான் எதிரி. இந்தியாவில் காங்கிரஸுக்கு எதிரி பிஜேபி தான். மற்ற கட்சியெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கும். ஆனால் தேசிய அளவில் எதிரி நமக்கு பிஜேபி. அவர் விஜய் அதே பிஜேபி எதிரிங்கிறாரு. அதே நேரத்தில் அவர் போகிற இடத்துல கொஞ்சம் கூட்டம் கூடியது. அந்த சினிமா நடிகருங்கிற மோகத்தில் அது எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த சினிமா நடிகர்கள் கூட்டம் கூடுவது என்பது இயற்கை ஆகிப்போச்சு. அது விஜயகாந்துக்காக இருக்கட்டும், இவருக்காக இருக்கட்டும், நடிகர் சிவாஜியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு கூட்டம் கூடுவது, நடிகர்களை பார்த்து கவர்ச்சிகரமாக கூடுவது என்பது தமிழ்நாட்டில் ஒரு அலாதி. அது தமிழ்நாடு நம்பர் 1. அப்புறம்தான் ஆந்திரா. என்டி ராமராவ், எம்ஜிஆரை பார்த்தா என்டி ராமராவ் அங்கே ஒரு ஒரு சினிமா நடிகர் முதலமைச்சரானது. 2வது இங்கே எம்ஜிஆர், அங்கே என்டிஆர். வேற கேரளாவில் எல்லாம் அதெல்லாம் நம்ப முடியாது. பிரேமனிசீர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், 10 நாள் நடத்த முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் கூடுது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏற்கனவே சற்று மனத்தாங்கலோடு இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், நாம் இந்த பேரை பயன்படுத்திக்கிட்டா என்ன, விஜய் கூட போய் பலமான ஒரு கூட்டணி அமைத்து ஒரு கால் நமக்கு 67க்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கவில்லை, எந்த விதமான அனுபவிக்கல, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சியே இல்லை, கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள், என்னமோ மக்கள் மேலே பழிய போடுறாங்க. இவங்க கொடுக்கறது கிடையாது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. கேரளாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2 முன்னணி தான் இங்கே ஆட்சி அமைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு மக்கள் மேலே பழிய போட்டு, அது அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களை வைத்து அப்படி சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு ஏன் ஒரு கருத்து? அது ஏன் தெரியுமா? 1980 117 இடம்னு பிரிச்சாங்கல்ல, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சமமாக பிரிச்சாங்க. அப்போ யார் முதலமைச்சர்னு ஒரு பெரிய கேள்வி வந்தது. கடைசியில் அப்புறம் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, 117 இல்லை இவரே தான், கலைஞர் தான் முதலமைச்சர் கூட அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்க 38 இடத்துலையும் நாங்கள் 34 இடத்துலையும் ஜெயித்தோம். புரியுதுங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆக 117 என்று பிரிக்கும் பொழுது அதை தமிழக மக்கள் ஏற்கவில்லை என்று அதை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு தமிழக மக்கள் கூட்டணியை ஏற்பாங்களாம், கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டாங்களாம்.
அப்படின்னு இவங்க ஒரு கதை கட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 96 வந்து 2006 வந்து 96 இடங்களை தான் கலைஞர் பெற்றார். அப்போ நாங்கள் 34 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆட்சியில் 2 மந்திரியாவது கொடுக்கணும்னு நாங்கள்லாம் கோரிக்கை வச்சோம். அது முதல் ஆள் நான் தான். சத்தியமூர்த்தி பவன் முன்னால் முதல் பேட்டி கொடுத்தேன். ஒரு 20 நிறுவனங்கள் பற்றியில் முதல் பேட்டி நான் தான் கொடுத்தேன். எங்களுக்கு 67 இருந்து ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இல்லாமல் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு ஒரு காமராஜ் தொண்டர்கள் 2 பேருக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பாரேயானால் நாம் மிக்க நன்றியுடையவர்களாக இருப்போம், சந்தோஷப்படுவோம். இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் சோனியா காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்படுவோம்னு நான் தான் பேட்டி கொடுத்தேன். இப்பமும் தனக்கு தேவை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லலாம், மல்லிகார்ஜுன கார்கே சொல்லலாம், சோனியா காந்தி சொல்லலாம். இது யாரும் சொல்லாமல் அப்படி இல்ல. இங்க இருந்து மட்டும் ஒரு குரல் இல்ல 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 அப்படி இல்லை. எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே ஒரு சுதந்திர உணர்வு, ஜனநாயக உணர்வு அது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை சொல்வதற்கு இங்கே உரிமை இருக்கு. ஒரு தலைமைக்கு விருப்பம் இல்லையா? இல்லை சொந்த அதெல்லாம் இல்லை. தலைமையில இல்ல, இருந்து இல்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு நோட்டு இல்லை வரலையே. இல்லை கீழ்மட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. மத்தியில் உள்ள காங்கிரஸ் இயக்கம் கீழ்மட்ட தொண்டர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது, அந்த உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும். அந்த உணர்வுகள் ஒரு பக்கம் நடைமுறை சாத்தியம். இப்போ பாராளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையை கிளப்புறார். ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாருன்னா 2வது கையை தூக்குறது வந்து திமுக தான். அங்கே 2வது பெரிய கட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணியில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. மம்தாவெல்லாம் நம்ப முடியாது. இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்களா? அதனால் வந்து திமுக தான் அங்கே 2வது பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட ஒரு 40 எம்பிக்கள் இருக்காங்க. மேல் சபையில் ஒரு 10 இருக்காங்க, இங்கே ஒரு 20-30 இருக்காங்க, 25 இருக்காங்க. அதனால் வந்து ஒரு 40 எம்பிக்கள் ஆதரவு இருக்குது. எல்லா போராட்டங்கள்லையும் கனிமொழியிலேருந்து எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க, எல்லாரும் வந்து கை தூக்குறாங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு எந்த விதமான இதை பேசினாலும் எடுத்தாலும் தீர்மானம் போட்டாலும் அதற்கு நமக்கு முழு ஆதரவோடு சப்போர்ட் இருக்கிறது திமுக. தேசிய அளவில் நம்ம அதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து 18 எம்எல்ஏ வர்றோமா, 20 எம்எல்ஏ வர்றோமா, 25 எம்எல்ஏ வர்றோமாங்கிறது முக்கியம் இல்லை. அது எது வந்தாலும் அப்படி என்ன பண்ண போகிறோம்? 18 எம்எல்ஏ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம்? இல்லை அதே 10 எம்எல்ஏ இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் முதல்ல 63 சீட்டு வாங்கி 6 சீட்டு ஜெயிச்சோம், 8 சீட்டு ஜெயிச்சோம்ல. அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டோம்? 41 வாங்கி 8 சீட்டு ஜெயிச்சோம்ல. அப்போ என்ன பண்ணிட்டோம்? அதனால் வந்து 18 இடம் வந்தாலும் எது வந்தாலும் திமுக அதே மாதிரி தான் நடந்துக்குது. சரி. அதனால் எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்போவுமே அது மனசுக்குள்ளே இருக்குது. அதை நாங்கள் 2006 கேட்டோம். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்பொழுதைக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் வரலாம். நாங்கள் கேட்குறோம் சார். இப்பொழுது வந்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போகுது திமுக. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் முடிவு வரும்பொழுது எப்படி 2006 வந்து அது ஒரு கால் அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் பல பேரை சேர்த்துக்கிட்டு பலமான ஒரு கூட்டணியாக மக்கள் மத்தியில் காட்சியளிக்கும் போது, உருவகப்படுத்தப்படும் போது மக்கள் அவருக்கு ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து 118 இடங்களை திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறவில்லை என்றால் ஒரு 100 இடம் பெறாங்க. நாங்கள் ஒரு 20 இடம் ஜெயிச்சிருக்கோம். அப்போ எங்களுடைய 20 பேர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த நேரத்தில் 2006 போல் ஏமாந்து விடக்கூடாது. எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்கன்னு கட்டாயம் இருக்குது. ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்களும் உங்கள் வெற்றியில் பங்கெடுத்துருக்கிறோம்ல, எங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரி போய் தான் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறது எங்கள் உரிமை. அதை கேட்குறோம். இல்லை என்றாலும் நீங்கள் வந்து மைனாரிட்டியாக வரும்பொழுது அப்பொழுதாவது எங்களை கட்டாயமாக சேர்த்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லலாம் காங்கிரஸ் வெளியே போனால் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு தெம்மாங்க பேசலாம். அதெல்லாம் நடக்காது. காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதுதான் நடைமுறை உண்மை. அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து கூட இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அதை வந்து பார்த்துக்கணும். அதை திமுக தான் நல்லா யோசிக்கணும். ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதையை கொடுத்து காங்கிரஸை தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பார் என்று நம்புகிறோம். எங்கள் தேசிய தலைமையும் அகில சார் ரொம்ப காங்கிரஸ் எமோஷனல் ஆகி நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகிறாங்களே சார். இதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற போது ஒருவேளை இந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த நெருக்கம் குறைஞ்சிரும்ல. கட்டாயமாக ஏற்கனவே தொண்டர்கள்லாம் 2 பிளவுபட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் வேறு, திமுக வேறு. சமூக வலைத்தளம்லாம் பார்த்தீங்கன்னா திமுககாரங்க போடுற ட்வீட்லாம் பார்த்தா காங்கிரஸ் நின்னா கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் அவங்கள பார்த்து தோக்கடிப்போம்னு போட்டுட்ருக்காங்க. அது மாதிரி காங்கிரஸ்காரங்களும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. திமுககாரங்க ரொம்ப அதுக்கு போய் நீங்கள் சமீபத்தில் பிக் பாஸ் படம் இல்லை பார்த்துருப்பீங்க. ஒரு காருக்குள்ளே இருந்தாலும் பிடிச்சி வெளியே மிதிச்சு வெளியே தள்ளுவாங்கல்ல, அப்படி தள்ளுகள்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக தொண்டர்கள் மத்தியில். தலைவர்கள் இதெல்லாம் தூண்டி விட்டு வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் தூண்டிட்டாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக மாணிக்கம் தாகூர் பேசி கடைசியில்
இன்னைக்கு டெல்லிக்கு போகும்போது என்ன சொல்றாரு? மதவெறியை எதிர்ப்போம், ஆனா உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு மொட்டையா சொல்லிட்டு போறாரு. ஏன்னா டெல்லி இங்க இவ்வளவு சத்தம் போடுறவரு கிளம்பி அங்க போறதுனாலே சவுண்டு குறைஞ்சு போச்சு. ஆனா காங்கிரஸ் என்னைய பொறுத்தவரையில காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ தோற்கிறதோ வேற விஷயம். அதிகமான இடங்கள்ல நின்னா தான் அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எழுச்சி கட்சி இருக்குதுங்கிற ஏங்குது. ஒரு கட்சி வந்து ஏங்குனா தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். ஏங்காமலே அப்படியே தான் குட்டையில நம்ம தேங்கிய கூட்டமா இருந்தா அது ஒண்ணுமே முன்னேற முடியாது. எப்போ பார்த்தாலும் யார் தோல்லையா சவாரி செய்து இப்போ பாருங்க திமுக இல்லைன்னா விஜய் பக்கம் விஜய் பக்கம் ஏன் போறாங்க? தென் மாவட்டங்கள்ல குறிப்பா சிறுபான்மை மக்கள் அதிகமா காங்கிரஸ்ல நிர்வாக பொறுப்புல இருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் வந்து படிப்படியா காங்கிரஸ் வந்து பிஜேபி சைடு போயிட்டாங்க. இந்த சிறுபான்மை மக்களுக்கு விஜய் வர்றது பெரிய வரவா இருக்கு. தென் மாவட்டங்கள் அவருக்கு கடலோர பகுதி அங்கங்கெல்லாம் பெரிய இருக்கு. இது போக கேரளா லாபி இருக்குல்ல, கேசி வேணுகோபால் அவங்கெல்லாம் வந்து கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியை வந்து சட்டமன்றத்தில் உறுதிப்படுத்தி பெரிய அளவில் பண்ணணும். அதுக்கு இந்த விஜய் வந்தாச்சுன்னா அங்கேயும் நல்லா இருக்கும். இங்கே சவுத்தில் அந்த கேரள எல்லைப்புற பகுதியெல்லாம் நம்ம தொகுதி நல்லா இருக்கணும். ஒரு குரூப் வேலை செய்யுது. அந்த குரூப்பு தான் இப்படி புஷ் பண்ணுறாங்க. எங்கள் கூட்டணி அங்கே போகணும்ட்டு. திமுக மற்றபடி மேலிட தலைவர்களை பொறுத்தவரையில் இவங்க திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த கூடுதலாக சீட்டு கொடுப்போம், ராஜ்யசபா சீட்டு கேட்டால் கொடுப்போம். ஏன்னா காங்கிரஸ் நமக்கு தெரியும், கட்சிக்காக சீட்டு வாங்க மாட்டாங்க, கோஷ்டிக்காக சீட்டு வாங்குவாங்க. அது தெரியும் சார், முருகன் சார் நல்லா தெரியும். இந்த குரூப்லேருந்து இவருக்கு 2 அவருக்கு 2 அப்படி போவாங்க. அப்போ இந்த மாதிரி இதை புஷ் பண்ணுற யாரு? இது வரைக்கும் கோஷ்டியில் சீட்டு கிடைக்காத ஆட்கள் புஷ் பண்ணுவாங்க. டெல்லியில் இன்னைக்கு 4 மணிக்கு இன்னைக்கு பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் வச்சுடுவாங்க. சப்போஸ் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அவர் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டேங்காரு. ஏன்னா இப்போ பீகாரில் அந்த ஓட் சோரி பெரிய அளவில் பண்ணார். இடையில ஆளை காணாமல் போயிட்டாரு. அங்கே ஒரு கூட்டணி சரியா பண்ணலை. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க சார். ஜார்க்கண்ட்ல கூட்டணி இடங்கள் முடிவு செய்யப்பட்டது, அதனால வெற்றி இருந்துச்சு. பீகார்ல கூட்டணியில இருந்தோம், ஓட்சோரி நடத்துறோம். ஆனா இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுறதுலயும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல அமைச்சரவை முடிவு செய்யப்படுறதுலயும் சிக்கல் இருந்துச்சு. ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். இப்போ நீ கூட்டணின்னு முதலே போட்டிட்டீங்கன்னா பிரச்சனை வந்து வேற வகையில தமிழ்நாட்டில் கிளம்பும். ஏன்னா தமிழகத்துல இப்போ கடந்த எலெக்ஷன்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாவட்டத்தில் மந்திரி பதவி கொடுக்காங்களா இல்லையா? அப்போ இந்த மாவட்டத்தில் இவர் தான் மந்திரி பதவி வேட்பாளர் நினைச்ச உடனேயே அதை விட க்ளோஸ் பண்ணுறாங்க. சொந்த கட்சிக்காரங்களே க்ளோஸ் பண்ணுறாங்க, கூட்டணி கட்சியும் பண்ணுறாங்க. இது காங்கிரஸ் கூட்டணி வந்து போட்டுன்னு வைங்களேன், 2 மந்திரினா யார் வருவான்னு தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ வந்து கூட்டணிக்குள்ள சரியாக வராது முதல்ல. ஆனால் மேல்மட்டத்தில் பேசிட்டு நான் கொடுப்போன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா, ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனாலும் அது வந்து பின்னால் வந்து இதாகும். இன்னொன்று, இவ்வளோ ஒரு மாசமா கண்ணாமனா 2 பேரும் பேசிட்டு திருப்பதி கூட்டணி போகும்போது எப்படி இருக்கும்? முன்னால ஜெயலலிதா நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது ஜெயலலிதா சசிகலாமெல்லாம் வெயிடா விட்டுட்டு இருந்தாங்க. கடையில் பார்த்தா பாஸ்கர் ராவன் யாராவது வச்சு பேசி கூட்டணியை போட்டாங்க. அப்போ என்னாச்சு? மூப்பனார் வெடிச்சுட்டு வெளியே கிளம்புனார். அப்படி ஒரு இது வந்துச்சு. அதே நிலைமை திருப்பி வருமா வராதா? ஸ்பிரிட்டு காங்கிரஸ்ல ஒரு குரூப் யாரும் பேசலையே சார். அந்த அளவுக்கு தலைவர்கள் இல்ல. இப்போ வந்து இப்ப பேசுறவங்க எல்லாருமே திருச்சி வேலுச்சாமி, மாணிக்கம் தாகூர் அப்படி 1-2 பேர் பேசுறாங்க. ஆனா ஜோதிமணி இவங்கெல்லாம் கூட சொன்னா திருப்பி தலைமைக்கு கட்டுப்பட்டு வருவாங்க. மாணிக்கம் தாகூர்லாம் ஒன்றும் அவர் வந்து டெல்லி வாசி, விருந்தர் வாசிங்கிறத விட டெல்லியில இருந்தே உருவாக்கி டெல்லியிலே பாலிடிக்ஸ் பண்றவர் தான் தொகுதியில் அவருக்கு பேரு. அதனால அவரு சொல் வந்து அங்கே எடுபடுமான்னு தெரியல. ஆனால் அவரு இங்க வந்து ஊடகங்கள்ல வந்து அவரு பெரிய அளவா அவருடைய கருத்துக்கள் பரபரப்பா படுகிறது வழிய திமுக தலைமை அதை வந்து எப்படி எடுத்துக்குன்னு தெரியல. அதனால திமுக தரப்பு போன தடவை கூடுதல் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. டெல்லியிலயும் ராகுல் காந்தி, பிரியங்கா இவங்கெல்லாம் வந்து கூட்டணி போட நினைப்பாங்க. ஆனா கேரளால மீறி அவங்க என்ன பண்ணா, கேரளாவில் போனா ஒரு ஸ்டேட் மாதிரி திமுகல இருந்து வெளியிட்ட அந்த திரைப்படத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய இந்தி திணிப்பு இதெல்லாம் வடிவமைச்சு காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்துறது மாதிரியான ஒரு சூழல்ல ஈடுபட்டு இருக்குது திமுக. அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல. அப்படின்னா திமுக விரும்பலையா காங்கிரஸ் தங்க கூட இருக்குது? அதான் சொல்ல, திமுக காரங்களே எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு நினைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் தலைவருடைய போக்குவரத்து பேச்சு வந்து அவங்கள வெறுப்பேற்றி வச்சிருக்கு. படத்துல அப்படி ஒரு கருத்தை இப்ப வெளியிடுறாங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் வெளியிடுறாங்கன்னா இது காங்கிரஸிற்கு ஒரு தேவையில்லாத அவமானமாக போகும். அப்ப காங்கிரஸ் வலிமை அதுல குறையும்னு திமுக நினைக்கலையா? இல்ல, அது திமுக வந்து பிரச்சாரம் பண்ணணும். அந்த படத்தை பார்த்தா அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம்
இந்திரா காந்தி இருக்க முன்னாலே நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல. அந்த லால் பக்தவச்சலம் அந்த சாஸ்திரி காலத்துக்கு முன்னால உள்ள காலம் லால் அப்படின்னு சாஸ்திரி சொல்லிட்டு காலம். அதனால இந்திரா காந்தி அதில் காமிக்காங்களே அதுக்கு முன்னால் உள்ள காலம். ஆனால் பொதுவாக வந்து இந்தி திணிப்புங்கிறது ஏற்கனவே இவங்க தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்கனால நம்ம அப்படி நினைக்கிறோம். மற்ற படத்தை வந்து இப்போ பிஜேபி அந்த குழுவை கையில் கூட்டு பிரதமர் வந்து பொங்கல் விழா கொண்டாடணும்னு இன்னும் அது பத்திக்கிட்டு எரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி அவர் வேணின்னு அவங்க பிஜேபிக்காரங்க இதை யூஸ் பண்றாங்க ஆமா, அப்படின்னு. அதாவது காங்கிரஸுடைய பேருக்கு அந்த புகழுக்கு கொஞ்சம் களங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த படம் இருந்ததுனால அந்த படத்தினுள்ள இருக்கக்கூடிய நடிகர்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைத்திருக்கிறது டெல்லி ஆமா அப்படின்னு. ஆமா ஆமா. இல்ல அதாவது அது உண்மையா அப்ப இருந்தா கூட இதெல்லாம் அதெல்லாம் இப்போ திமுக வந்து வேடிக்கை செலிபிரிட்டி பாக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்ல இதெல்லாம் ஒரு டெக்னிக். தமிழ்நாட்டில் ஒரு படம் ஃபேமஸ் ஆயிருந்தா அவங்கள கூப்பிட்டு வச்சாருன்னா அது ஒரு பப்ளிசிட்டி. இது வந்து செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்ல வருது. இதே இப்போ விளையாட்டு வீரர்களை பிரதமர் சந்திக்காரு, ஸ்டாலின் சந்திக்காரு. இதெல்லாம் ஒரே மாடல்ல தான் நடக்குது, பாத்தீங்களா தெரியும். அந்த அடிப்படையில் கூட இல்ல பார்த்துக்கலாம். அது ஆனா இது ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் படம் இருக்குது. இந்தி இல்ல, எதிர்ப்பு இருக்கிறதுனால இல்ல அதை நீங்க சொன்னதை பெருசு பண்றாங்களே அக்செப்ட் ஒழிய. பண்ணிக்கலாம். ஆதித்யன் சார் அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆ, திரைப்படம் மிகப்பெரிய வசூல் ரீதியா வெற்றி மிகப்பெரிய அளவுல இருந்தா அவங்கள கொண்டாடுறது அப்படிங்கிறது. ஆமா பட் தொடர்ந்து படம் வந்ததுல இருந்தே விமர்சனங்கள் தானே அந்த படத்துக்கு மேல இருக்குது. ஆமா மிகப்பெரிய ஆமா. அளவுல படம் குறித்து மிகப்பெரிய புகழ்ச்சிகள் இல்ல. அரசியல் அப்படிங்கும்போது விமர்சனம் அந்த அதிகமா படத்துல இருக்கு, இருக்கு. மிக்சர் ரியாக்ஷன் தான் இருக்கு அந்த படத்துக்கு. ஆனா இந்திய எதிர்ப்புங்கிறது எப்பவுமே தேசிய கட்சிங்கிற கணக்கு வரும்போது அவங்க எப்பவுமே இதுக்கு நம்ம தமிழ்நாட்டு தமிழகத்தின் கருத்துக்கு மாறாக தான் அவங்க இருப்பாங்க தேசிய கட்சி. அது காங்கிரஸ் ஆட்சி மட்டும் இன்னைக்கு இல்லை, பிஜேபி வந்து இப்பவும் இருக்காங்க. பிஜேபி இப்போ இந்திய திணிக்கலையா? பிஜேபியில் இருக்காங்க. எல்லாமே அது தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த எலெக்ஷன்ல இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி இதுவும் ஒரு காரணம், இதை வச்சு கூட சண்டை வந்து சரி, பிரிஞ்சிடலாம் நான் இன்னொரு அப்படிங்கிறத கணக்கு நினைக்கலாம். உங்கள்ட்ட கேக்குறேன் ஆதித்யன் ஆதித்யன் சார், சார். காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல காங்கிரஸ் எங்க போய் சேருங்க பார்க்கணும். இப்போ அவங்க தமாகவில் போட்டு தேவைக்கு எந்த அளவுல அவங்க கூட்டணி போட்டு அவங்க பண்ற பிரச்சாரம் நான் அந்த பண்ணி கணக்குக்குள்ள வரல. நான் அந்த கணக்குக்குள்ளே வரல. காங்கிரஸ் எங்கே செல்கிறது அப்படிங்கிற கணக்குக்குள்ள வரல. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் இன்று வெற்றி பெற்று விட முடியுமா? ஆமா இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பாதிப்பு இருக்கும் கட்டாயம். சிறுபான்மை தென் மாவட்டம் கன்னியாகுமரி இந்த பகுதியெல்லாம் கட்டாயம் வந்து காங்கிரஸ் இல்லாட்டா திமுக கட்டாயம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் ஒரு பாக்கெட்ல வந்து காங்கிரஸ் இன்னமும் கிராமங்களில் போனால் காமராஜர் படத்தை போட்டு பேனர் வச்சுட்டுலாம் இருக்காங்க அந்த பகுதியில தென் மாவட்டங்களெல்லாம். அதெல்லாம் கட்டாயம் பாதிப்பு இருக்கும் காங்கிரஸ்காரங்களுக்கு மத்தியில். அதனால அது காங்கிரஸ் அது குறிப்பாக நான் தான் சொல்றேன், தென் மாவட்ட காங்கிரஸ்காரங்க அவங்கள இவங்க கூட்டணியை சேர்க்கலைன்னா இவங்க போய் தாவாக்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பலம். காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதி நிற்கிறதுக்கு வாய்ப்பு, விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய பலம் வரும். திமுகவுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதை தெரிஞ்சுதான் காங்கிரஸும் நெருக்கடி கொடுக்கறாங்க. ஆனா அது திமுக புரிஞ்சுக்கலையா இன்னும்? இல்லை திமுகவுக்கு தெரியும். ஏன்னா இவங்க அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காங்கிரஸில் ஒரு குரூப்பு மட்டும் தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி. இன்னமும் மேலிடம் இதே நினைப்பில் இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை இப்போ இவ்வளோ ஒரு மாதம் பேச விட்டுட்டு சார் சொன்னார் காங்கிரஸ் எல்லாருக்கும் கருத்துக்கள் சுதந்திரமாக பேசுகிறாரு, சசி சுதந்திரம் பேசுகிறாரு. அதுக்கான அவர் காங்கிரஸை விட்டு போகலை. அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் மேலிடம் அப்போது கொஞ்சமாவது எலெக்ஷன் டைமில் இவர் கட்டுப்படுத்தி வைக்கணும் தமிழ்நாட்டு மாதிரி பாலிட்டிக்ஸ் இருக்க இடத்துல. இல்லாவிட்டால் வந்து கட்டையில் ரெண்டு பேரும் தொண்டர் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு மேலிட இருந்து ஒற்றுமை இருந்தால் என்ன அது எலெக்ஷனில் எப்படி பலன் கிடைக்கும்? அதனால மேலிடத்து ரெண்டாம் கட்ட தலைவர்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும். அது சொந்தமாக செல்வ பிறந்தகை சொன்னால் கூட அவரை யாரும் பெருசாக பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல அவரு. ஆனால் டெல்லியிலேருந்து மேலிட ஆனா தலைவர் செல்வ ஏதாவது சொல்லணும். பெருந்தகை தானே முதல்ல ஆட்சியில பகிர்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. ஆமாம் ஆட்சியில் பவருங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எப்போ வந்து அது வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய மைனாரிட்டியாக வரும்போது கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். அதை முன்னக்கூட்டியே பேசும்போது வந்து அது எலெக்ஷன் கிரவுண்டில் வந்து நேர்மாறான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத பல முறை நம்ம ஏற்கனவே பாதி நின்றாங்களா ஒரு தடவை காங்கிரஸ் அதே எக்ஸாம்பிளா எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க சார். அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாரு, அதையே எல்லா காலகட்டத்திற்கும் எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு சாதகமா அதை எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான். அதாவது நீங்க சொல்றீங்க சாதகமா 4 முனை போட்டி ஒன்று நடக்கும் போதெல்லாம் வந்து குறைஞ்ச வித்தியாசத்தை தான் ஆளுங்கட்சி ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வரும். திமுக வந்திருக்கு. இப்போ வந்து சீமான் சால்டவர் ஓட்டு வரும் தேவைக்கா இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ காங்கிரஸும் போய் சேரும்போது அவங்களுக்கு திமுகவுக்கு கொஞ்சம் ஓட்டு கட்டாயம் குறையும். விஜய் வந்து எந்த ஓட்டை பிரிக்க ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பாரு, இவங்க திமுக ஓட்டை பிரிச்சாலும் ரெண்டு பேரும் மெஜாரிட்டிலாம் குறையத்தான் செய்யும். அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஆட்சியில் பங்குங்கிறது கட்டாயம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். முன்னால சார் சொன்னார், அப்போ நாங்க கேட்டோம் கொடுக்கலன்னாரு. அப்போ ராமதாஸ் கூட
கேட்கல கொடுக்கல, அவரும் கேட்காம இருந்தாரு. அப்போ ராமதாஸ் கடைசி வெளியே சென்று நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறேன்னு 18 எம்எல்ஏக்களுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாரு கலைஞர் எழுதி போய். கொடுத்தாரு. அதுதான் அந்த காங்கிரஸ் டைம்ல பலகீனமாச்சு. அந்த டைம் வைகோ வந்து 22 சீட்டு போதான்னு சொல்லி கடைசி அதை விலகிட்டாரு. இருந்தாருன்னா திமுக அப்போ இன்னும் மைனாரிட்டியா இருக்கும். அந்த அந்த டைம்ல அந்த டைம் ரொம்ப மைனாரிட்டி இருக்கும். அதனால மைனாரிட்டியா இருந்துச்சுன்னா அதுவும் வேற வழி இல்லைன்னு. இப்போ போன தடவை மைனாரிட்டினா வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. மைனாரிட்டி ஆட்சி வந்து காங்கிரஸ் இன்னொரு ஆப்ஷன் விஜய் இருந்தா என்ன செய்வீங்க? நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி விட்டுட்டு பிஜேபி விட்டாலும் ஏடிஎம்கே கூட்டணி போடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ எல்லாரும் பேசும்போது கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்குறது ஏன்னா இப்போ கடந்த ஆட்சியில் மந்திரி சபை பதவி மந்திரி பதவி கொடுக்காட்டா கூட வாரிய தலைவர் கொடுக்குறாங்க. அந்த ஒரு நம்ம பிடிஆர் போன்ஸ்லாம் பதவி வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி மற்ற பதவி கொடுக்க வழியே அமைச்சரவை பதவி கொடுத்தா அந்த கட்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக பழையபடி ஒரு மறு எழுச்சி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏகே மூர்த்தி ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது எப்படி பரபரப்பாக இருந்தார், அதே மாதிரி ஒரு ஏதாவது முக்கியமான போஸ்ட் ஒரு பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைச்சர் ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் வளர்றனால தான் இப்படியே இருக்கனால தான் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதனால அது ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸ்காரங்க அவங்களும் வளரணும்னு நினைக்கல, இவங்க மற்றவங்களும் வளர விடல. அதான் மெயின். நன்றி நன்றி முருகன் சார். ஒருவேளை நீங்க தாவேக்காக வந்து இல்ல வெளியில வந்து திமுக தோற்றார், அது பாஜகவுடைய வெற்றியா போயிருமே, அதையா நீங்க உணர மாட்டீங்க? முக்கியமான கருத்து அதான் என் மனசுல இருந்து நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க என்னதான் இங்க கீழ்மட்டத்துல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோ கீழ்மட்ட தொண்டர்களோ அது மாதிரி நம்ம விஜய் கூட போகலாம், திமுக கூட்டணி வேணாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதனால் கீழ்மட்டத்தில் திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில வந்து சற்று மனக்கசப்பு பிளவுகள் வர்றது இயற்கைதான். ஆனா எங்கே தெரியுமா வந்து அது முடிவு பெறும்? நாம் வந்து இப்படி கசந்து போய் 2 பேரும் பிரிந்து நின்று வேலை பார்த்தோம் என்றால் நம்முடைய 2 பேருடைய வெற்றியும் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து தமிழகத்துல கால் பதிக்க கூடாதுன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபிய. அங்க பிஜேபி அதிமுக ஆட்சி என்று வந்தால் அது பிஜேபி நிச்சயமா பங்குபடுவதில்லை. அது விடவே மாட்டார், அமித்ஷா விடவே மாட்டார். அதிமுக ஒரு கால் 110% வச்சுங்க ஆட்சிக்கு வரும் பட்சத்துல அதுல பிஜேபியினுடைய பங்கு இல்லாமல் இருக்காது. அப்படி பார்க்கும்போது பிஜேபி இங்க கால் ஊன்றுவதற்கு நாமே வழிவிட்டதாகிவிடும். அந்த கருத்து எங்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் பரப்பப்படும், சொல்லப்படும். அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது சற்று மனக்கசப்போடு இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் மறுபடியும் ஒருங்கிணைந்து நாம் எப்பேற்பட்டாவது மதசார்பற்ற கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்ய வேண்டும், பிஜேபி எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது, கால் பதித்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக நின்று போராடுவார்கள் என்று நம்புகிறேன். சரி, இப்ப இன்னொரு கால்குலேஷன். உங்க கூட்டணி நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியில வந்துட்டா இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வந்துருவாரா? இந்தியா இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்போதைக்கு சம்பந்தம் இல்ல. 2029 பார்க்கணும். இந்தியா கூட்டணிக்கு வர்றது வாய்ப்பு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஏன்னா திமுகவை தான் கடுமையாக விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. திமுக கடுமையாக எதிர்த்து இதுவரைக்கும் பேசிட்டு காங்கிரஸ் எதிர்த்து பேசல. இப்ப திமுக எதிர்த்து பேசிட்டு தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுக கூட்டணிக்கு போறேன்னு சொன்னா அவருடைய தனிப்பட்ட அந்த இது இருக்கு பாருங்க, அந்த எழுச்சி. திமுக கூட்டணி இல்ல சார், காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸும் திமுக பிரிஞ்சுட்டாங்கன்னா இந்தியா கூட்டணியில அந்த பிரச்சனை இப்போதுக்கு வராது. அது 2029 திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி சொல்றீங்க இல்லையா? அதான் இந்தியா கூட்டணி நாங்க சார் திமுக இருக்கும்போது இந்தியா கூட்டணி. இப்ப நாங்க இங்க வந்துட்டோம்னு சொன்னா இந்தியா கூட்டணி பேச்செல்லாம் இந்த சட்டமன்றத்துல வராது. சட்டமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இருக்கும் காங்கிரஸ். ஆமா, அது வந்து நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் வந்து கேரளாவில கம்யூனிஸ்டா காங்கிரஸ் தான் போட்டி. ஆனா இந்தியா கூட்டணின்னு பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் இருக்குல்ல. சரி, அது மாதிரிதான் நீங்க டெல்லியில பார்லிமெண்ட் தேர்தல் பொழுது அங்க இந்தியா கூட்டணி அதுல வந்து விஜயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்பொழுது சட்டமன்ற தேர்தல்ல நீங்க திமுக விட்டுட்டு நாங்க விலகி வந்தோம்னா எங்க பின்னால கம்யூனிஸ்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க பின்னால விடுதலை சிறுத்தைகள் வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்தியா கூட்டணியில அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அந்த பக்கம் இருந்தாங்க திமுகவில். அப்ப நாங்க இந்தியா கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? விஜய் கூட போய் ஒரு கால் விஜய், காங்கிரஸ், டிடிவி, ஓபிஎஸ், ராமதாஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக உருவப்படுத்தப்படும். அப்பொழுது கடுமையான போட்டி, 3 முனை போட்டி கடுமையா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு கால் சொல்ல முடியாது. மற்றவர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கால் ஆட்சியிலே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்லைன்னா 3 பக்கமுமே மைனாரிட்டியா இருக்கும், 3 கூட்டணியுமே மைனாரிட்டியா இருக்கும். அப்ப யார் கூட போய் சேருவது, எப்படி ஆட்சி அமைப்பது தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும். அந்த தெம்பு இருக்கு எனக்கெல்லாம். ஆனாலும் கூட அதை வந்து நம்ம மனதுல வந்து இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அது நடந்துவிடும் என்று கற்பனை செய்து இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையக்கூடாது என்று நினைக்கிறேன்.
அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போய்விடக்கூடாது. நாம் இருக்கக்கூடிய ஆதரவு மனப்பான்மையை பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஒரு சீட்டு இல்ல, பார்லிமெண்ட்ல ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து பார்லிமெண்டினுடைய அந்த எழுச்சி முக்கியம். பார்லிமெண்ட்ல ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டா வந்து கட்சிகள் வேணும். இந்தியா கூட்டணியுடைய பலத்தை நாம் குறைத்து விடக்கூடாது. பிஜேபியினுடைய திட்டமே என்ன தெரியுமா? திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸை பிரித்து விட்டால் இந்த 40 சீட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில இருந்து மட்டும் தான் போகுது. இந்தியா கூட்டணியில இருந்து 40 சீட்டு இருக்கிறதுனால மகாராஷ்டிராவில மொத்த இடங்களையும் பாஜக உள்ளாட்சி மன்றத்துல கூட ஜெயிக்குது சார். மகாராஷ்டிராவுடைய அரசியல் வேறு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொன்னேன் உங்களுக்கு பிஜேபிக்கு எதிராக 40 இடங்களும் வெற்றி பெற்றது ஒரே மாநிலம். நான் சொல்றேன் சார், காங்கிரஸ்காரங்க ஒரு மாநிலத்தில் திமுகவோட கூட்டணி இருப்பதால ஒட்டுமொத்தமா வட இந்தியாவில் காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கு இழக்குகிறது. இல்ல இல்ல, ஏன் திமுக சொல்லல, உங்க காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க, மாணிக்கம் தாக்கூருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அதெல்லாம் தவறு. தமிழ்நாட்டுல வந்து திமுக கூட்டணி சேர்றதுனாலதான் எல்லா மாநிலத்திலயும் வந்து உடைஞ்சு நிக்குதா? அதெல்லாம் சும்மா தவறான அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, அது யார் சொல்லியிருந்தாலும். ஏனென்றால் காங்கிரஸ் எந்த புள்ளியிலையும் சனாதனத்தை எதிர்க்கவில்லை. ஆனா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒரு கட்சி சனாதனத்தை எதிர்க்குனா அது திமுக. அதனால் ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் பிளாக் செய்றாங்க. தமிழக மண் வந்து பெரும்பாலும் அண்ணா பெரியார் என்ற அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட சார். நான் இன்னைக்கு எம்பி சொன்னதை இந்திய அரசு இல்ல இல்ல இல்ல, எங்க எம்பி சொல்லி இருந்தாலும் சரி, அதை நான் மறுக்கிறேன். தமிழகம் வந்து இந்தியாவிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு மாநிலம். இங்கே வந்து பெரியாரிசம் அல்லது அண்ணா அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மண்ணாகவும் இருக்கிறது என்பதை நான் மறுக்க முடியாது. என்னதான் நான் வந்து சாமி கும்பிடுறவனா இருக்கலாம். காமராஜர் இல்ல இல்ல, இப்ப காமராஜர் காமராஜர் ஆதரிச்சு ஒரு காங்கிரஸ்காரரே சொல்லலையே சார். 62 காங்கிரஸ்காரரே இது காமராஜர் ஏற்கிற மண் இல்லை, மண் இல்லை இல்ல யார் சொன்னா? இல்ல சார், காமராஜரையும் பெரியார் சொல்லவே இல்ல. 62 ஒரு மூத்த காங்கிரஸ் சொல்லிட்டு முருகையன் சரியான பதிவு செய்யல. இல்ல 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 சார், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் அந்த பதில். நான் காமராஜருடைய மண்ணில்னு சொல்லல சார். காமராஜர் பேரே எடுக்கல சார். இல்ல சார், காமராஜர் விதித்த விதைதான் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. இவர் நான் சொல்றேன், அப்படி பார்த்தா இந்த திராவிட கட்சிகளை இல்ல சார், திமுக எழுத்து நான் கடுமையாக பேச வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல காமராஜர் விதைத்த விதைதான் சார் இன்றைக்கு இந்தியாவுடைய முதன்மை மாநிலம். திராவிட கட்சிகள் வந்துதான் தமிழ்நாடு வளர்ந்தது என்பதல்ல. காமராஜர் மண்ணுன்னு சொல்லல. காங்கிரஸ்காரர் அண்ணா மண்ணுன்னு சொல்றீங்க, காமராஜர் மண்ணுன்னு சொல்லல. அவங்க 2 பேரும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. சொல்லல சார். இல்ல நான் சொல்லலன்னு சொன்ன, நீங்க கேட்ட சொன்னீங்க, காமராஜர் மண்ணுன்னு சொன்னீங்களா? நீங்க மகாராஷ்டிரால வந்து என்ன பெரியாரையும் அண்ணாவையும் இருக்காங்க. நீங்க சார் தமிழ்நாட்டுல யாருடைய மண் சார்? அது இல்ல அது காமராஜர் சார். காமராஜர் நம்பர் 1 சார். காமராஜர் நம்பர் 1. பெரியார் ஞாபகம் வந்திருக்கு. பெரியாரும் உண்டு சார். இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு காமராஜர் பேரு. சரி, காமராஜர் சொல்லிதான் சார் முதல் சட்ட திருத்தம் இட ஒதுக்கீடு காமராஜர் சொல்லிதான் காமராஜர் ஞாபகம் வந்திருக்கு. இல்ல சார், நான் யார் சொன்னா? நான் காமராஜர் பேரை சொல்லாத டிபேட்டே கிடையாது சார். சொல்லுவேன் சார், வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லுவேன். ஆமா, இப்ப என்ன அண்ணாவுடைய மண்ணுன்னு சொன்னீங்க. இல்ல அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க சார், அதை மறுக்க முடியாதுல்ல. ஆதித்யன் சார், எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்களா இருக்கட்டும் எல்லாரும் சொல்லிட்டோம், திமுகவில் தான் வட இந்தியாவிலாம் எங்களுக்கு பெரிய சரிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க தேசிய தலைமையிடம். ஆமா, இப்போ பீகார்ல வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்டாலினை கூப்பிட்டு பேசினாங்க மீட்டிங்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, அதை கூட விட்டாங்க. ஏன்னா இந்த சனாதன பிரச்சனை வரும்போது இந்தியா போல அதை எடுத்து சென்றது பாஜக எடுத்து சென்றது. உதயநிதி பேசுனது அவர் இங்கே ஏதோ சாதனை பெரிய அளவில் பூதாகரம் ஆக்கும் போது அது வந்து அவங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை, அப்போ இவங்களை கூப்பிடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் வட இந்திய தலைவர்களுக்கு வந்து திமுகவும் ஒன்று தான். அவங்க வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு பிஜேபி மாதிரி தான் காங்கிரஸுடைய மைண்ட் செட்டும் இருக்குது வட இந்திய தலைவர்களுக்கு. பிஜேபியிலும் சரி காங்கிரஸ்லையும் சரி, அது திமுகனாலே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் சனாதன எதிர்ப்பு அதெல்லாம் இருக்குது. மட்டும் காங்கிரஸ் வந்து பிஜேபி அளவுக்கு இந்துத்துவ வந்து பண்ணாட்டா கூட சாஃப்ட் இந்துத்துவம் அவங்களும் ஃபாலோ பண்ணத்தான் செய்கிறாங்க. அதனால் அதை வந்து அவங்களும் அதை பண்ணுறாங்க. இன்னைக்கு சொன்ன மகாராஷ்டிராவில் கூட காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் இந்துத்துவா பண்ணால் கூட அது ஒழுங்காக பண்ணதுனால தான் அவங்க வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க வடநாட்டில். ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவில் எடுத்தோன்னா நாங்கள் தான் இந்துத்துவானாவே நாங்கள் தான் சொல்லி சிவசேனா சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய இதையே இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பிஜேபி. நேற்று அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நம்ம பட்னாவிஸ் சொல்கிறாரு, இந்துத்துவா தான் எங்களுடைய ஆன்மா, வளர்ச்சியும் இந்துத்துவம் எங்கள் ஒரே இது, பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார்.
அப்போ அவங்க சிவசேனை டேக் ஓவர் பண்ணி நாங்கள் தான் அது உண்மையான பிரதிநிதி கொண்டு வந்துட்டாங்க. அந்த இதை காங்கிரஸால பண்ண அதே மாதிரி மற்ற இதில் காங்கிரஸாக பண்ண முடியல. இப்போ மகாராஷ்டிரால காங்கிரஸ் தனியாக நின்று கூட 280 வார்டு ஜெயிச்சிருக்கோம், ஓரளவு ஆறுதலான செய்தி தான் தனியாக நின்று ஜெயிச்சது. ஆனால் பொதுவாக வட இந்தியாவில் வந்து பிஜேபி போகிற அளவுக்கு இவங்களால போகவே முடியல, அதை விட்டு விலக முடியல. அந்த பிரச்சனைனால அவங்க வந்து அதில் பண்ணுறாங்க. அதையும் தென் மாநில அரசியலையும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. தென் மாநில அரசியல் வேற, வட மாநில அரசியல் வேற. இதுக்கு வந்து வேற மாதிரி தான் அவங்க பேசணும். சார் நீங்க அவரை போட்டு அண்ணாமன்னு பெரியாமன்னு கேட்கணும், அவர் குழம்பி தான் போவாரு. அதை விட்டுட்டு தென் மாவட்டங்கள்ல வந்து இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நம்ம காமராஜ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை போட்டாரு. அது ஆயிடுச்சு யாரும் சார், நமக்கு மறுக்கவே பிடிக்கலோ முடியாது, பிடிக்கலோ மறுக்க 67 இருந்து 50 ஆண்டு காலம் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் பேரை சொல்லி ரெண்டு கட்சியும் மாறி இல்ல மாறி தமிழ்நாட்டுல அப்படி ஆண்டுகிட்டு சொல்ல இருக்காங்க. இல்ல அதனால அதாவது வந்து நம்ம அதை வந்து ஆளுங்கட்சி அதை எதுவா இருக்கோ புறக்கணிக்க முடியாது, அதை இல்ல புறக்கணிக்க முடியாது. இல்ல ஆளுங்கட்சி எதுவா இருக்கோ அதனுடைய தலைவர் தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க மேல. இப்போ நீங்க தீன் தயாள் ஹெக்டேவரை இப்போ ஹெக்டேவரை கொண்டு வராங்களா பிஜேபி ஆட்சியில? அவங்க ஆளுங்கட்சி தானே, அதனால அவங்க பண்றாங்க. அவங்க ஆளுங்கட்சினால அதே காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னாங்க நேரு இந்திரா இதே தான், வேற வேற இந்த ராஜீவ் வேற எந்த தலைவர் பேரும் வராது. அந்த மாதிரி தான். அதான் யார் ஆளுகிறாங்களோ அவங்களுடைய தேவையில கொண்டு வர்றாங்க. அதனால நிறைவா ஒரு இப்போ விஷயம், இருக்கவங்கள நிறைவா ஒரு பெரியார்னு விஷயம், சொல்லுவாங்க. இந்த அது கூட்டணி ஒன்றும் இப்படி பிரச்சனை இல்லை. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல பெரிய மாற்றம் வருமா? எது எது இந்த புரியுது. கூட்டணி அப்படியே இருக்குமா, சேஞ்சஸ் வருமா? இல்லை இப்போ நான் திமுக நண்பர்கிட்டையும் பேசினேன், டெல்லியில் உள்ள வந்து பேசினாங்க. பொதுவாக வந்து கூட்டணியை விட்டு விட மாட்டாங்க, ஏதாவது சரி பண்ணி கூடுதல் சீட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ணி கூட்டணி சேர்ந்திருக்க தான் விரும்புவாங்க ரெண்டு சைடு தலைவர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேண்டான்னு சொல்கிற ஒரு குரூப் 4-5 பேர் இருக்காங்களா, அவங்க கூட என்ன வேண்டானே சொல்கிறாங்க, அதிகாரத்தை பங்கு தாங்க இல்லாட்ட வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு அவருடைய அறிக்கையை பார்த்தா மதவாத ஆட்சி வரவிட மாட்டோம், ஆனால் உரிமையை குரல் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் அது வந்து தொண்டர்களில் குழப்புற அளவுக்கு குரல் கொடுத்துடக்கூடாது. அதான் அது வந்து அந்தரங்கத்தில் கொடுக்கறதெல்லாம் அரங்கத்தில் ஒன்று கொடுத்து தான் சில கட்சியெல்லாம் பேசினா போதும். ஆனால் மனக்கசப்பு வந்து இந்த ஒரு மாதத்தில் திமுககாரங்கிட்ட ரொம்பவே ஏற்பட்டு போச்சு இந்த காங்கிரஸ்காரங்க சொன்னதுனால. என்னமோ விஜய் வந்து வானத்துலேருந்து குதிச்சவர், அவர் பின்னால் போனால் எல்லாம் சரியாகிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜயே சிக்கலில் கிடக்காரு, படம் வெளியே வருமா, நம்ம சிபிஐ கேஸ்லேருந்து தப்புவோமான்னு அவர் இருக்கார். அவர் அந்த இவங்களெல்லாம் விட்டு அவர் டக்குன்னு பிஜேபி போயிட்டாருன்னா காங்கிரஸ் என்ன செய்வாங்க? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அவர் இப்போ வர்ற சிக்கலேருந்து காப்பாற்றுனா ஏதாவது பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸே சேர்க்க மாட்டேன்ட்டாருன்னா, அப்படிலாம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதனால் அது தனியாக போனால் காங்கிரஸுக்கு ஒரு எழுச்சி இருக்கும். வெற்றி பெறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு ஃபுல்லாக காங்கிரஸ்காரன் அவங்க பேர் தெரியும், எல்லா இடத்துலையும் அவங்க சின்னம் கூடுதலாக 10-20 தொகுதியில் சின்னம் விரைய இருக்கிற வாய்ப்பு வரும். மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் மக்களுக்கு. தென் மாவட்டத்தில் வட மாவட்டங்களும் அது இருக்குது, அது ஒன்று. நன்றி. நன்றி. திமுக கூட்டணி குறித்து காங்கிரஸ் மேலிடத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துடன் நம்மோடு பங்கெடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திரு முருகையன், மூத்த பத்திரிகையாளர் திரு கே ஆதித்யன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.